ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், புத்தொலி மிக்க புத்தாண்டை புதுப்பொலிவோடு உற்சாகத்தோடு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும், அந்த மங்களகரமான நாளை நல்ல முறையிலே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவிலே நினைவிற்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, ஜனவரியோடு 2 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. உங்கள் அனைவருடைய அநேக ஆசீர்வாதங்களோடு 100 எபிசோட் முடிச்சாச்சு. அதை ஏற்கனவே நினைவுபடுத்தணும். அதனைத் தொடர்ந்து 3வது வாரம் 4வது வாரம்னு இப்போ வெற்றி நடை போடுவதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களே காரணம். மேலும் வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆசி பாட்காஸ்ட் by MS Ravishankar Raja. இந்த புத்தாண்டிலே நாம் நினைவு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, வெளியில் சில விஷயம் நடக்கும். அது இயற்கை சீற்றமாக இருக்கலாம், அது தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு ஏற்படுவதோடு மேலும் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை பார்ப்போம். மனித சமூகத்தில் பொருளாதார நெருக்கடியை பலர் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும்போது, நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் கூட மனச்சோர்வுக்கோ தாழ்வு மனப்பான்மைக்கோ இடம் கொடுக்காமல் தன்னம்பிக்கையோடு தெளிவோடு இருக்க வேண்டும். இந்த உறுதிப்பாடு எங்கே இருந்து வருகிறது என்று பார்க்கும்போது, நியூ இயருக்கு சிலர் ஓத்து எடுப்பாங்க, நான் இனிமேல் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்லாம். அந்த உறுதி எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், அது கிளாரிட்டியிலேருந்து தான் வரணும். கிளாரிட்டி வரணும். அதுக்கப்புறம் அதனுடைய பை ப்ராடக்டாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். கிளாரிட்டியே இல்லாமல் கண்மூடித்தனமாக இப்படி பண்ண போகிறேன், அதை சாதிக்க போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்றது அது பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி மறைஞ்சு போயிடும். அப்படி இல்லாமல் தெளிவு, திருமூலர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு தெளிவு உள்ளவர் தான் குருவாக மாற முடியும். தெளிவு குருவின் திருமேனி காணல். அப்படி நல்ல கிளாரிட்டி வந்ததுக்கு அடையாளம் என்னென்னா, அவர் பாடியை பார்த்த உடனே இந்த கண்களில் படும்போது நமக்குள்ளே ஒரு கிளாரிட்டி ஏற்படும். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அவருடைய நேம சொல்லும்போது ஒரு தெளிவு, ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அமைதியும் நிறைவும் வரும். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அவருடைய வார்த்தைகள் நம்ம மனதில் தைக்கும். அது அப்பப்போ அதுவே ரீங்காரமிடும். அது உள்ளுக்குள்ளே இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இருளையெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணும், டார்க்னஸ் எல்லாம் எக்ஸ்பெல் பண்ணும். தெளிவு குரு உரு சிந்தித்தல் தாமே. அந்த அவருடைய உருவத்தை நினச்சாலும், நான் எங்கேயோ இருப்பார் அவர், நம்ம எங்கேயோ இருப்போம், நம்ம அயல்நாட்டில் கூட இருக்கலாம். அவருடைய உருவத்தை நினச்சாலே நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உன்னதமான விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த கிளாரிட்டி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி கிளாரிட்டி இல்லாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன என்று பார்க்கும்போது, புது புது உறவுகளை தேடுறோம். அது இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன என்று பார்க்கும்போது, இந்த மீடியாவை, சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் அது இதில் போயிட்டு, நான் இவர் இன்னையிலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்டு, வேறு யாராவது புது ஃப்ரெண்டு வருவாங்களா இப்படிலாம் பார்த்துட்டு, யாராவது நம்ம போட்ட மெசேஜுக்கு 2 நாள் பதில் அனுப்பலைன்னா உடனே துவண்டு போகிறது. அவங்க மெசேஜ் பண்ணி அவங்க எடுக்கலைனாலோ, அது வேறு ஏதோ காரணத்தால் அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதாலேயோ நம்ம உடனே அமைதி இழந்துடுறோம். இளைஞர்கள் இதில் கவனமாக இருக்கணும். இளம் பெண்களையும் சொல்கிறேன், புது புது ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளியில் தேடாதீங்க. நீங்கள் உட்காருங்க. நம்ம யாரை சந்திக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஆன்மாவை, நம்முடைய உள்ளுணர்வை சந்திக்கணும். யார் கூட பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய உள்ளுணர்வோடு நாம் பேச வேண்டும். நீ ஆரோக்கியமாக இரு, நீ உற்சாகமாக இரு, வெளியில் எதையும் தேடாத அப்படின்னு சொல்லி அதை டேம் பண்ணுங்க. அதை அப்படியே ஆற்றல் மிக்கதாக மாற்றணும். அந்த உள் உரையாடல் ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது, நம்ம சரியாகிக்கிட்டே வரும்போது, லைக் அட்ராக்ட்ஸ் லைக்னு நல்ல பீப்புள் நம்ம லைஃப்பில் இணைவாங்க. அது இல்லாமல் நம்ம வெளியில் தேடிட்டு போயிட்டு, அவங்க யாராவது நம்மக்கிட்ட சரியாக மூஞ்சி கொடுத்து பேசாத போது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறோம். கன்வின்ஸ் பண்ண பார்த்துட்டு அவங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க, நீ அன்றைக்கி ஒரு வேர்டு யூஸ் பண்ணலை, அது எனக்கு பிடிக்கல, அதனால் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த வேர்ட்னால் அவங்க ரியாக்ட் ஆகி விலகி போகிறாங்கன்னா, அது உறவே கிடையாது, அது நட்பே கிடையாது.
உண்மையான நட்பு கல்லங்கபடமற்ற நட்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் வந்துட்டு அவங்க கேரி பண்ணிக்கிட்டு சுத்த மாட்டாங்க. அதனால நம்ம ஒரு விஷயம் சைக்கலாஜிக்கலாக தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து நமக்கு வந்துட்டு நேரத்தை ஒதுக்கி அவருக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அவர் வந்துட்டு அந்த டைமில் நம்மளை மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, நான் அவங்ககிட்ட ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அதை அடிக்கடி ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்காருனாவே அது சைக்கலாஜிக்கலாக என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவர் வேறு எத்தனையோ ரீசன் சொல்லலாம், ஆனால் காலத்தை மதித்து நம்ம அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் அதை செய்யலைன்னு சொன்னாலே அந்த ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த மாதிரி வந்துட்டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போடு நம்ம வந்து தேடிக்கிட்டு போக வேண்டாம். இன்னும் சிலருக்கு குற்ற உணர்வு ஆகிடும். நம்ம அன்றைக்கி அந்த வார்த்தையை பேசினதால் அவர் ஹர்ட் ஆகிட்டாரு, சே நான் எப்படி தப்பு பண்ணிட்டேன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு கௌதம புத்தர் சொல்கிற மாதிரி உங்களுடைய நீங்கள் எப்படி வந்து குதிரையிலே சவாரி செய்யும் ஒருவன் அவன் வந்துட்டு அந்த குதிரையை வந்துட்டு அந்த பந்தய குதிரையாக இருக்கட்டும், அது சாதாரண குதிரையாக இருக்கட்டும், அதனுடைய கடிவாளம் அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது புதைகுழியில் தள்ளிடும். அது மாதிரி தான் மனமும் சொல்லுவார். நம்ம வந்துட்டு நம்ம கையில் அது இருக்கணும். அது அப்படி இல்லை, மைண்டு தரிகட்டு ஓடுது. இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அந்த இவரை நான் க்ளோஸாக வச்சுக்க போகிறேன், இவரை க்ளோஸாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்க வந்து ஒரே அங்கலாய்ப்பு கொள்வதையும், சிலர் போதைப் பொருட்களை அது மூலமாக எடுத்துக்கிறத, தூக்க மாத்திரையை எடுத்துக்கிறது, தூக்கம் வராமல் சிரமப்படுறது, அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறேன். அதை 2026 இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைய வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் ஆற்றல் மிக்கவர்களாக மாறணும், உண்மையிலே அன்பானவர்களாக மாறணும், அன்பும் திடசித்தமும் ஒன்றிணைய வேண்டும், வைராகியசீலர்களாக இருக்கணும். ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. நம்ம உறுதி மிக்கவர்களாக நுட்பமானவர்களாக இருக்கணும். ஆனால் இன்னொருத்தரை பாதிக்கிற மாதிரி வார்த்தையை பேசக்கூடாது. 3 அங்குலம் உடைய நாக்கானது 6 அடி மனிதனை வீழ்த்தி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாவை பயன்படுத்துவது நம்ம கண்ட்ரோலில் இருந்தாலே நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அதே மாதிரி நம்ம பேச்சு திறன் அதிகரிக்கிறத விட அதை விட முக்கியம் என்னென்னா இந்த எண்ண ஓட்டத்தை சரி செய்வது, இந்த மைண்டுடைய ஃபங்க்ஷனை வந்து அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது. இந்த மனதை இயக்கிறத எப்படி அப்படின்ற, மனதை இயக்காமல் இருக்கணும்னு நிறைய புக்கெலாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படித்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மனது இயங்காமல் இருக்காது, மனம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். அதை எப்படி இயக்குவது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொண்டு அதை இயக்கக்கூடிய வல்லமையை நம்ம பெறுவதற்கு நம்ம அறிவு உயர வேண்டும். எமோஷ்னலாகவே எல்லாத்தையும் திங்க் பண்ணக்கூடாது. நம்ம அறிவாட்சி தரம் மேம்பட வேண்டும். அப்படி அறிவாட்சி தரம் மேம்பட்டு அறிவு உயரும் போது நற்காரியங்களிலே ஈடுபடுவோம். அப்போ நற்காரியங்களில் ஈடுபடுற போது நமக்கு நம்ம மேலே நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். அப்படி இல்லாமல் காலத்தை விரயமாக்கி கொண்டு நட்புன்ற பேரில் அப்படியே சுற்றிக்கிட்டே வரபோது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மை பற்றி தவறான அபிப்பிராயம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் காலத்தை விரயமாக்க வேண்டாம். அது நம்ம வந்துட்டு எதை இழந்தாலும் நம்ம திருப்பி சம்பாரிச்சிடலாம். ஆனால் காலத்தை இழந்துட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வேஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு சொல்லி அலையாமல் நீங்கள் சரியாக இருங்க. நல்ல குட் பீப்புளுடைய கம்பெனி தேடி வரும். அது வரையும் அவசரப்படாதீங்க. ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க கட்டாயி போயிட்டாங்கன்னா அது உங்களை உடைய வைக்கக்கூடாது, அது உங்களை உருவாக்க வேண்டும். விலக வேண்டியது தான் விலகும், வேண்டாத விஷயந்தான் என்னை விட்டு விலகும். என்னை விட்டு வேண்டாத விஷயத்தை தான் இயற்கை என்ற பேராற்றல் விளக்கும். எனக்கு தேவையானது எதுவோ அது என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு உங்களிடத்தில் இருக்கணும். இவங்க விலகிட்டாங்களே, அவங்க போயிட்டாங்களே, இவங்க போயிட்டாங்களேன்ற அங்கலாய்ப்பு தேவையில்லை. நீங்கள் உறுதியோடு இருங்கள். நல்லோர் இணக்கம் ஏற்படும். நானிலத்திற்கு பயன்படக்கூடிய நற்காரியங்களிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள். உங்களை சார்ந்தவர்களும் உங்களோடு சேர்ந்து ஈடுபடுவார்கள். அத்தகைய ஒரு மாட்சிமை பொருந்திய வாழ்க்கை உருவாவதற்காக அனைவரும் இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபடுங்க. தனிமையிலே இருங்க, தனிமையில் உறுதியாகுங்க. அப்படி உறுதியாயிட்டதுக்கு பிறகு உறுதியான உள்ளம் படைத்தவர்களுடைய ஸ்நேகம் ஏற்படும். வெளியில் வந்து இப்போ நீங்கள் பக்குவம் இல்லாமல் தேடினீங்கன்னா பக்குவம் இல்லாதவங்களுடைய நட்பு ஏற்படும். அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வேண்டாம். நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகுங்க. அப்புறம் குட் பீப்புள் உங்களோட சேருவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து வெர்ச்சுவஸ் ஆக்ஷனில் ஈடுபடுவீங்க. அப்படி வெர்ச்சுவஸ் ஆக்ஷனில் தான் நம்ம எல்லாரும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் எங்களோட வந்து பங்கெடுத்து கொள்ளலாம். தர்ம காரியங்களில் ஈடுபடும் போது
நமக்கு நல்லோர் இணக்கம் ஏற்படும். அதுதான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த நியூ இயரில் உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட உன்னதமான வாழ்க்கை வாழ இயற்கை என்ற பேராற்றல் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அந்த பிரபஞ்ச சக்தியுடைய ஆசீர்வாதம் உங்கள் உடலுக்குள்ளே இறங்க வேண்டும், உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். ஹாப்பி நியூ இயர். வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravi Shankar Raja.